இப்போ வக்ர கிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு ரிஷபராசியில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு கார்த்திகை ரோகிணி நட்சத்திரங்களில் செல்லும் காலகட்டங்களில் ஒரு ஜாதகருக்கு அவருக்கு குரு நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வையாகவும் நல்ல தொடர்புகளிலும் நல்ல இடத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 சாரங்களில் குரு செல்லும் காலகட்டங்களில் அவருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும். அதே குரு மிருகசீரிச நட்சத்திரம், அதே ரிஷபத்தில் மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களை கடக்கும் காலகட்டங்களில் இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடங்களை தடுக்கும் இடமாக மிருகசீரிச நட்சத்திரம் அமையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்படும். அப்போது மீண்டும் குரு வந்து வக்ர நிலை அடைந்து மீண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும் காலகட்டங்களில் மீண்டும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும். அப்போது குருங்கிற கிரகமாக இருக்குது, எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ர நிலையில் அதன் சாரங்களை பொறுத்து அதன் பலன்களை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். வக்ர கிரகம் கண்டிப்பாக பலன் தரும்.